ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியலில் சாதனைகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துறாரு. சாதனைகள் மட்டும்தான் வெற்றி என்றால் கலைஞர் இறக்கிற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு சாதனையை செய்தது. எல்லா திட்டத்தையும் இங்கிருந்து தான் டெல்லி கடன் வாங்கிச்சு. ஆதிதிராவிடர்களுக்கு வீடு கட்டினார், அதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனா மாறிச்சு. பெண்களுக்கு சொத்திலே சட்டம் ஒன்று இங்கே தான் கொண்டு வந்தார், 10 வருஷம் கழிச்சு அங்கே கொண்டு வந்தோம். இப்படி எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் தான் வெளியே போச்சு. ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் 50 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்பப்ப ஏதாவது வரும். இந்திரா காந்தி சத்தப்ப மாறினுச்சு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனப்ப மாறினுச்சு, 2G 1,76,000 கோடி அதுக்கு ஒரு தடவை மாறினுச்சு. ஆனா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு 7 வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே பேசி வெளியே வரதுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது. நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க. எனவேதான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல. இப்ப அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க. ஏன்னா மேல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம். எப்படி எல்லாம் ஒன்னாகும்? இந்த தேசம் சுதந்திரம் அடைகிற போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்க சுதந்திரம் கொடுக்க தயார். 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். 47 சுதந்திரம், 46 அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க. ஆனா அரசியல் சட்டத்தை எழுதி எப்படி இருக்க போறேன்னு மட்டும் என்ற சொல்லு. நாங்க போயிடுறோமையா லண்டனுக்கு, நீ எப்படி ஆள போறேன்னு சொல்லு. அப்ப வின்சென்ட் சர்ச்சில் சொன்னாரு, இந்த ஊர்ல இருக்க பிராமணர் அல்லாதவர்களை மதிக்க மாட்டாங்க, இவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை, இவர்களுக்கு எந்த நாகரிகமும் கிடையாது, இவர்களுக்கு ஆளுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை, இப்போது சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு. நான் அப்படியே சொன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ் இந்தியர்களை. அப்ப கேட்டாங்க, நேரு இல்லையா, காந்தி இல்லையா, அம்பேத்கர் இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் மோசமா இருந்தது. அவன்லாம் எங்க ஊர்ல படிச்சான், அதனால மனுஷனா இருக்கான். மற்றவெல்லாம் எல்லாம் இந்த ஊர்ல படிச்சவங்கலாம் பார்பியெல்லாம் ஜாதி மதம் பார்த்து அலைவானுவ, எப்படா நீங்க ஆளுங்கன்னு கேட்டார். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. அந்த நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து என்ன பண்ணுச்சு? இந்த நாட்டில் எத்தனை மதம் இருக்கிறது? இந்து மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு, முகமதிய மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு, சீக்கிய மதம் இருக்கு, இத்தனை மதங்கள் இருக்கிறது. எத்தனை ஜாதி இருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலையும் 10, 20, 30 ஜாதி இருக்கு. ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. அப்ப மொழி எத்தனை இருக்கு? ஜாதி எத்தனை இருக்கு? மதம் எத்தனை இருக்கு? சரி பரவாயில்ல, போட்டுக்கிற சட்டை, சாப்பிடுற சாப்பாடு ஒன்னா இருக்கா? இல்ல. நீங்க கட்டுற வேட்டி குஜராத்தில் இருக்கா? குஜராத்தில் கட்டுற வேட்டி பைஜாமா ராஜஸ்தான்ல போடுறானா? ராஜஸ்தான்ல வச்சிருக்க தலப்பா அங்க இருக்கா? சீக்கியர் வச்சிருக்க தலப்பா உங்கள்கிட்ட உண்டா? காஷ்மீர்ல சாப்பிடுற சாப்பாடு உங்கள்கிட்ட உண்டா? விழாக்கள் உங்கள்கிட்ட உண்டா? பொங்கல் அங்க இருக்கா? தீபாவளி இல்லாத ஊரே சில ஊர்ல இருக்கு. மணிப்பூருக்கு போனீங்கன்னா தீபாவளி கிடையாது. ஆக இத்தனை பண்டிகைகள் வேறுபாடு, சாப்பாடு வேறுபாடு, உடை வேறுபாடு, மொழி, மதம் எல்லாம் மாறி இருக்கிறது. இத்தனை வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமையாக வைத்து ஆட்சி செய்வது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை? 2000 வருஷம் அவன் படிக்கல, அவனுக்கு என்ன உரிமை? அரசியல் சட்டத்தில் இருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்களும் படிக்கல, அவர்களுக்கு என்ன உரிமை? அதுவும் இருக்கு. மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு சில விசேஷ உரிமைகள் இருக்கு. அந்த உரிமை எழுதியிருக்கு அரசியல் சட்டத்தில். சரி, ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தலை நடத்துறது யார்? நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் வேணும். தேர்தல் ஆணையம் அது வச்சாங்க. சரி, அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் சட்டமன்றம் எப்படி இருக்கணும்? அதுக்கு அதிகாரம். நாடாளுமன்றம் சட்டமன்றம் தப்பா சட்டம் ஏற்றினா அதை கண்டிப்பது யார்? உச்சநீதிமன்றம். அதுக்கு அதிகாரம். இப்படி இத்தனை வரம்புகளையும் இத்தனை அதிகாரங்களையும் அரசியல் சட்டத்தை எழுதி வைத்த காரணத்தினால்
மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் துடிக்கின்ற ஆட்சி தான் பிஜேபியுடைய பாசிச ஆட்சி.